Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. தொடர்ந்து தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. ஒன்று அரபிக்கடல் பகுதியில உருவாகிடுச்சு. இந்த வடகிழக்கு பருவமழையில இதுவரைக்கும் புயல் நமக்கு உருவாகல. இப்பதான் வடகிழக்கு பருவமழையை தொடங்கி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அது வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கு. இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றாலும் நம்மை விட்டு அகன்று கடல் பகுதி நோக்கி நகரும் அப்படிங்கிறதுனால தமிழகத்திற்கு நேரடி தாக்கம் இந்த அரபிக்கடல் தாழ்வு பகுதியிலிருந்து இருக்காது. அதே சமயத்தில் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 7ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நேரத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகும். அந்த வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அரபிக்கடலின் உருவாகி இருக்கும் இந்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு நேரடியாக தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலுமே வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதன் மூலமாக தமிழகத்திற்கு போதிய அளவுல மழை கிடைக்குமா? இப்ப தற்போதே பார்த்தோம்னா தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. இன்றைய தினமும் மீண்டும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல சற்று பரவலாக கனமழை இன்று இரவு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியினால நாளை காலை வரைக்கும் இந்த தீவிரமான மழைப்பொழிவு பரவலாக தமிழகம் முழுவதுமே இருக்கும். அதன் பிறகு இந்த மழைப்பொழிவு படிப்படியாக குறையும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தோம்னா அக்டோபர் 19, 20, 21 ஆகிய தேதிகள் எல்லாம் பார்த்தோம்னா கடலோர பகுதிகளில் அதிகாலை காலை நேரத்திலையும் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்திலையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் பருவமழை எப்போது தீவிரமடையும் அதன் பிறகு அந்த தாழ்வு மண்டலம் போன்ற தாக்கம் எல்லாம் நமக்கு அக்டோபர் 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதற்கான சாதக சூழல் உருவாகுது. அப்படி பார்க்கும்போது அக்டோபர் இறுதி வாரத்துல நமக்கு உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல அக்டோபர் 23ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும். இப்ப லானினா காரணமாக தமிழகத்துல இந்த வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடையுமா? ஏன்னா வட மாநிலங்கள் எல்லாமே பார்த்தோம், அங்க பருவமழையின் போது எவ்வளவு அதீத தாக்கம் விளைவுகள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். வரலாற்றில் இல்லாத அளவுல மழையும் பதிவாகி இருந்தது. இப்போ தமிழகத்திற்கும் அது போன்ற ஒரு வடகிழக்கு பருவமழை காலத்துல அது போன்ற ஒரு மழை கிடைக்குமா? கண்டிப்பா நம்ம புதிய தலைமுறையில செப்டம்பர் மாதமே இது குறித்து விரிவாக பதிவு செய்திருந்தோம். லானினா மற்றும் எதிர்மறை ஐஓடி ஆண்டு அமைய இருக்கு. இதன் காரணமா தமிழகத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தாழ்வு மண்டலங்கள் புயல் போன்ற அமைப்புகளால குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை நம்ம செப்டம்பர் மாதமே விரிவாக பதிவு செய்திருந்தோம். அதே போன்ற ஒரு சூழல் தற்போது உறுதியாகி இருக்கு. அதிகாரப்பூர்வமா லானினா அமைப்பு உருவாக்கி இருக்கு. இப்போ தற்போதே வடகிழக்கு பருவமழையும் துவக்கத்திலேயே தீவிரமடைந்திருப்பதையும் பார்த்திருக்கோம். இது மேலும் தீவிரமடைவதற்கான சூழல் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்படுகிறது. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை இப்போதுதான் தொடங்கி இருக்கு. தொடங்கும் போதே மழையின் தாக்கம் தீவிரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லாமே மழையின் அளவு அதிகமாக இருக்கக்கூடும். இன்னும் குறுகிய காலத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல மழையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. விக்னேஷ், இனி நீங்கள் தொடரலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தி. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.